பாக்யராஜ் அவர்கள் இறந்து போன மறுவாரம் அவரை தேடி அவர் பெயர்ல வீட்டுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்துட்டு மகன் சாந்தனு, மனைவி பூர்ணிமா இவங்க எல்லாருமே ரொம்ப எமோஷனலா கதறி கதறி அழுதுருக்காங்க. அப்படி அந்த லெட்டர்ல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிற விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பாக்யராஜ் அவர்கள் ஒரு நடிகர் மட்டும் கிடையாது, ஒரு மியூசிக் டைரக்டர், இயக்குனர், தயாரிப்பாளர்னு பன்முக திறமை கொண்ட ஒரு ஜாம்பவானா தான் வலம் வந்திருக்காரு. தமிழ் சினிமால பாரதி ராஜா மாதிரியே பல பொக்கிஷமான படைப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. எக்கச்சக்கமான மொழி திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் பாரதி ராஜா மாதிரியே இவருக்கும் ஒரு பேன் இண்டியா லெவல்ல ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு. அதனாலவோ என்னவோ தெரியல, கடந்த ஒரு சில வருஷங்களாவே சினிமா விட்டு கொஞ்சம் விலகி இருந்திருந்தாலும் பாலிவுட்ல, அதாவது ஹிந்தி சினிமால தன்னோட கால் தடத்தை பதிக்கணும், வயசானாலும் தன்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆக்டிங் ஸ்கில்லையோ இல்லை ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராவது நடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எக்கச்சக்கமான படங்களுக்கு வந்து ஆடிஷன்ஸ்க்காக அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காரு. இவர் நடித்த திரைப்படங்களுக்கான பல ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை ப்ரூஃபாக அப்ளை பண்ணி ஹிந்தி படத்தில், பாலிவுட் படத்தில் கால் பதிக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருக்காராம். இவர் இந்த படங்களுக்கான ஆடிஷன்ஸ்க்கெலாம் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 1-2 மாதம் ஆகுது. இப்போ திடீர்னு அவர் இறந்து போனதுக்கு பிறகு அவர் இறந்து போன விஷயம் தெரியாமல் இவர் எந்த மாதிரி படங்களுக்கு நடிக்கிறதுக்கு வந்து ஆடிஷனுக்கு அப்ளை பண்ணாரோ அதில் ஒரு படத்தில் வந்து இவர் நடிக்கிறதுக்கான ஆடிஷனில் செலக்ட் ஆகிருக்கிறதாவும், அதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டை, ஒரு ப்ரூஃப் லெட்டர், ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி தான் இவருக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் லெட்டர் மாதிரி வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த லெட்டரை பிரித்து பார்த்துட்டு ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பயங்கரமாக கதறி கதறி அழுதுருக்காங்க. போன வாரம் அப்பா இறந்து போகிறனா இன்னாரும் அவர் நினச்ச மாதிரி அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஹிந்தி படத்தில் நடிக்கிறதுக்கான வாய்ப்பை இப்போ அவங்களுக்கு தானாக தேடி வந்திருக்கு. அப்பா இது வரைக்கும் பல மொழி திரைப்படம் நடிச்சிருந்தாலும் ஹிந்தியில் கால் பதிக்கணும் அப்படிங்கிறது அப்பாவோட நீண்ட ஆசையாக இருந்துச்சு. அதுக்காக இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய பல படங்களுக்கான ஆடிஷன்ஸ்க்கு இவர் அப்ளை பண்ணும்போது அதில் இவரோட நடிப்பை பிடிச்சு போய் ஒரு படம் வந்து ஓகே அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறாங்கன்னா அதை வந்து பார்க்கறதுக்கு அப்பா இல்லையே, அப்பா இறந்து போன விஷயம் கூட தெரியாமல் அவர் ஆடிஷன் செலக்ட் ஆன விஷயத்த அக்னாலஜ்மெண்ட் அனுப்பியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பயங்கரமாக கதறி அழ ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.